Anitha Pushpavanam Kuppusamy Viha YouTube channel அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய YouTube சேனல்ல தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் ஆடி மாதம் பிறந்துருச்சுனாலே நம்ம வீட்டையும் நிலைவாசலையும் நம்மையும் மங்களகரமாக வச்சுக்கணும் இல்லையா? அதனால் எங்கள் வீட்டு நிலைவாசல் அலங்காரம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். பொதுவாகவே நிலைவாசல் என்பது ஒரு வீட்டுக்கு இதயம் போன்றது. அந்த நிலைவாசல் வழியாக தான் நல்லதும் வரும் கெட்டதும் வரும். வர்றது போகிறது அது வழியாகத்தான் இருக்கும். அதனால் நிலைவாசலில் நம்ம எப்போவுமே தெய்வ சக்திகளை அழைக்கும் விதமாக தெய்வ சக்திகள் தானாக விரும்பி நம்ம வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி நல்ல மனமாக மங்களகரமாக வச்சுக்கணும். நான் ஏற்கனவே நிலைவாசல் பதிவு கொடுத்துருக்கேன். அதில் நிறைய பேர் பல கேள்விகள் கேட்டிருந்தீங்க. அதையும் சேர்த்து இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். சரி, இந்த ஆடி மாதத்தில் நம்ம பெண்கள் அனைவருமே மங்களகரமாக இருக்கணும். அப்புறம் பூஜை அறை வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும். நிலைவாசலை ரொம்ப மங்களகரமாக வச்சுக்கணும். அப்போ தான் அம்மன் நம்ம வீட்டுக்குள்ளே வருவாங்க. சிலர் சொல்கிறோம், நம்ம என்னதான் விழுந்து விழுந்து கும்பிட்டாலும் எனக்கு ஒன்றுமே நல்லது நடக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அதற்கு காரணம் பார்த்திங்கன்னா நம்ம சுத்தபத்தமாக வச்சுக்கணும். இந்த மங்களகரமாக வச்சுக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களில் கவனம் செலுத்தணும். நம்ம வாசலில் கோலம் போடணும். அதற்கு பிறகு நிலைவாசல், அது ஃப்ளாட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை தனி வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டுக்குள்ளே நுழையிறோம் இல்லையா? இந்த கேள்வியை நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதாவது வெளிவாசல் கேட் இருக்கு இல்லையா, அதை நம்ம நல்ல மங்களகரமாக வச்சுக்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் நிலைவாசல் பதிவு கொடுக்கும்போது அந்த கேட்டுக்கு வெளியே நம்ம கோலம் போட்டு மங்களகரமாக வச்சுருக்கோம். ஆனால் வீட்டுக்குள்ளே நுழையும் போது இந்த மெயின் டோர் வழியாக வீட்டுக்குள்ளே போகிறோன்னு வைங்களேன், அப்படி இருந்ததுன்னா அந்த மெயின் டோரை நிலைவாசலை நம்ம இந்த அம்பாள் நம்ம வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி மங்களகரமாக வச்சுருக்கணும். அம்பாள் மட்டும் இல்லை, அனைத்து தெய்வங்களுமே நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நாம் அழைக்கும் போது வீட்டுக்குள்ளே வரணும். இல்லை அழைக்காமலே ஆஹா என்ன அழகாக இருக்குது இந்த வீட்டோட நிலைவாசல், என்ன அழகாக அமைப்பாக வச்சுருக்காங்க அப்படின்னு தானாகவே இறை சக்திகள் எல்லாமே வீட்டுக்குள்ளே வரணும். இந்த தானாகவே அம்மன் வீட்டுக்குள்ளே வர்றதுக்காக நான் புராண கதையெல்லாம் சில பதிவுகளில் நான் சொல்லியிருந்திருந்தேன். சரி, இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஆடி மாதம் அப்படின்னாலே அது அம்மன் மாதம், பிராணசக்தி நிறைந்த மாதம், சக்தி வாய்ந்த மாதம், அம்மனுடைய அருள் நமக்கெல்லாம் சுலபமாக கிடைக்கக்கூடிய மாதம் அப்படின்னு இருக்குது. அதனால் இந்த அம்மனுக்கு பிடித்த வேப்பிலையெல்லாம் நம்ம நிலைவாசலில் இப்படி அலங்காரம் பண்ணிக்கணும். நிலைவாசலில் ஒன்றா கிராமத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க, நிலைவாசலை கொத்தா அப்படி எடுத்துகிட்டு சொருகி வைப்பாங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், மாவிலை கொத்து அப்புறம் வேப்பிலை கொத்து பாருங்கள் அழகாக அலங்காரம் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த ஆடி மாதங்களில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த மாதிரி வேப்பிலை மாயிலை, இல்லை மாயிலை கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, வேப்பிலை சர்வசாதாரணமாக எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அதனால் வேப்பிலையிலேருந்து கொத்துகள் எடுத்துகிட்டு நீங்கள் வெறும் வேப்பிலை தோரணம் கூட கட்டலாம். மாயிலை தோரணம் இல்லைன்னா கூட, மாயிலை இல்லைன்னா கூட வேப்பிலை தோரணம் மட்டுமே கட்டலாம். அது ரொம்ப சிறப்பு. அம்மனுக்கு உகந்தது வேப்பிலை இல்லையா? ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் வேப்பிலை மாவிலை தோரணம் நீங்கள் கட்டியிருந்தீங்கன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அதை எடுத்து சேகரித்து வைத்து ஒன்றா நீங்கள் செடிகளில் போட்டுடலாம், இல்லாட்டி ஓடுற நீரில் போடலாம். இல்லை சேகரித்து வைத்து தனியாக கொண்டு போய் யார் காலையும் படாமல் தனியாக சேர்த்துடலாம். இல்லை இதில் இருக்கக்கூடிய வேப்பிலைகளை எல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்து நல்லா அலசிக்கிட்டு நீங்கள் காய வச்சு பொடி பண்ணி நம்ம சாப்பிடுவதற்கு பயன்படுத்தலாம். சர்க்கரை அளவும் குறையும், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சு பொருள்கள் எல்லாம் போகும். சரி பாருங்கள், இங்கே இப்போது நிலைவாசலில் நான் வேப்பிலை மாயிலை இரண்டும் கலந்து தோரணம் கட்டிட்டேன். அடுத்தது நிலைவாசலில்
இந்த நிலைவாசலில் இந்த கிறுக்கல்கள் எல்லாம் இருக்கும், அது கொஞ்சம் கண்டுக்காதீங்க. நம்முடைய ரோமியோ இருக்கார்ல அவர், அப்புறம் பைரவா இருக்கார்ல அவரெல்லாம் பார்த்திங்கன்னா கதவு சாத்தியிருந்தால் கொஞ்சம் வெளியில் சுற்றிட்டு வரும்போது அப்படியே தள்ளிட்டு அவங்களாவே உள்ளே வருவாங்க. அதனால் கிறுக்கல்கள் இருக்குது. அப்படியே இருக்கட்டும், அவங்க எல்லாம் கிறுக்கி முடியட்டும், அப்புறம் சரி பண்ணிக்கலான்னு விட்டுட்டோம். இது பாருங்கள், அதற்கடுத்து நம்முடைய சுவாமி திலக பவுடர் எடுத்து அப்படியே மனமாக இருக்குது. அம்பாள் எங்கேயும் போயிடக்கூடாதுல்ல, இந்த மனத்தை பார்த்து உள்ளே வந்துடணுங்கிறதுக்காக சுவாமி திலக பவுடர் எடுத்து அதில் நீர் விட்டு குழைச்சி, பன்னீர் விட்டு குழைக்கலாம், நீர் விட்டு குழைச்சி அது கொஞ்சம் சின்னதாக வட்டம் போட்டு குங்கும கோடுகள் வந்து 3 இழுத்து 4 பக்கமும் குங்குமம் போட்டு வச்சுருக்கோம். இப்போ சுவாமி திலக பவுடர் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், மஞ்சளும் சந்தனமும் கலந்து இந்த மாதிரி வட்டம் போட்டு தயார் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கள், வாசலுக்கு 2 புறமுமே இருக்குது, இங்கேயும் அதை மாதிரி தான் போட்டிருக்கு, அதே போல் அங்கேயும் அதே மாதிரி இருக்குது. அதற்கு பிறகு பாருங்கள், இங்கே அழகாக அதே மஞ்சளை வைத்து கோலம் போட்டிருக்கோம். அந்த சுவாமி திலக பவுடரெல்லாம் வச்சு கோலம் போட்டிருக்கோம். ரொம்ப மணமாக இருக்கணுங்கிறதுக்காக நான் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லாதவங்க நான் சொன்னது போல் கோலம் போட்டிருக்கோங்க, இல்லாட்டி பச்சரிசி மாவில் கூட கோலம் போட்டுக்கோங்க. இப்போது நிலைவாசலில் 2 விளக்குகள் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த விளக்குகளை நான் ஏற்றி விட்டுடுறேன். இப்படி நிலைவாசல் இரு பக்கமுமே நான் விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன். கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. குழந்தைங்க விளையாடும்போது இதை தவிர்த்துக்கலாம் வேணா. இப்போது இங்கே உருளி ஒன்று வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த உருளியில் கூட ஒரு அற்புதமான விளக்கு கிடச்சிது. இங்கே பாருங்கள், தாமரை போன்ற வடிவத்தில் இருக்கக்கூடிய விளக்கு கிடச்சிது எனக்கு. நம்ம வீஹா ஆன்லைனில் கூட இருக்குது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. இந்த உருளி கூட நிறைய பல வகைகளில் வச்சுருக்கோம். நான் சொன்னது போல் இந்த விளக்கு என்ன பண்ணுங்கள், மாலை நேரத்தில் கொஞ்சம் நேரமாகுது, சும்மா 5 நிமிடங்களாவது நம்முடைய நெய் தீபம் இருக்கு இல்லையா, அது 5 நிமிஷம் தாராளமாக நல்லா சுடர் விட்டு எரியும். அந்த நெய் தீபம் எரிந்து முடிகிற வரைக்கும் நீங்கள் விளக்கேற்றி வைக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, எலுமிச்சை பழம் எடுத்துக்கோங்க. அம்மனுக்கு உரியது வேப்பிலை, எலுமிச்சை கனி, விளக்கு, இது போன்ற மஞ்சள், இது போன்ற மங்களகரமான பொருள்கள். ஒரு எலுமிச்சை பழம் கருப்பு புள்ளி இல்லாதது எடுத்துக்கிட்டு அது 2 துண்டுகளாக நறுக்கி அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இப்படி குங்குமத்தில் தோச்சுக்கோங்க. இப்படி தோச்சி எடுத்த பின்னாடி நம்ம அந்த விளக்கு பக்கத்தில் வச்சிடலாம், அந்த நிலைவாசல் பக்கத்தில் வச்சிடலாம். இப்படி நம்ம விளக்குக்கு பக்கத்தில் பூ வச்சு அதற்கு பிறகு எலுமிச்சை பழத்தையும் வச்சுக்கலாம். இதில் சிலருக்கு சில கேள்விகள் எழலாம். எங்ககிட்ட நிலைவாசல் விளக்கு ஒன்று தாங்க இருக்குது, ஒரு பக்கம் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வைக்கலாம். அது எந்த பக்கம் வைக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நம்ம வெளியிலிருந்து வீட்டுக்குள்ளே வரும்போது நமக்கு இடது பக்கம், அதாவது நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில், வீட்டிலிருந்து வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில், வெளியிலிருந்து வரும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, வீட்டுக்குள்ளேருந்து வரும்போது ரைட் ஹேண்ட் சைடில் நிலைவாசல் விளக்கு ஒன்று இருக்கிறவங்க ஏற்றி வைக்கலாம். இதில் இன்னொரு கேள்வி எழலாம், இப்படி நீங்கள் 3 விளக்காக ஏற்றிருக்கீங்களே, அப்படி ஏற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளவு வேண்டுமானாலும் ஏற்றலாம். ஒரு விளக்கு ஏற்றினாலும் தவறு கிடையாது. அதனால் உங்ககிட்ட நான் இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் இருக்குது அப்படின்ற காரணத்துக்காக 3 விளக்கு ஏற்றிருக்கேன். இல்லை ஒரு விளக்கு தான் ஏற்ற முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏற்றிக்கலாம் தாராளமாக. அடுத்த கேள்விகள் கேட்பீங்க, பூ இதை கொண்டு தான் அலங்காரம் பண்ணுமா, இல்லை வேறு நிறப்பூக்கள் நாங்கள் எங்கள் வீட்டில் பூக்கிறது, இல்லை பக்கத்தில் சுலபமாக கிடைக்கிற பூக்களால் அலங்காரம் பண்ணலாமா? தாராளமாக உங்களுக்கு என்ன பூ கிடைக்கிறதோ அந்த பூ கொண்டு அலங்காரம் செய்துக்கலாம். இதில் இன்னொரு முக்கியமான கேள்வி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நாங்கள் மாதவிடாய் கால நேரங்களில் இந்த நிலைவாசல் விளக்கு ஏற்றலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நம்ம பூஜை அறைக்குள்ளே மட்டும்தான் போகக்கூடாது. இந்த நிலைவாசலில் விளக்கு ஏற்றுவது தாராளமாக தலைக்கு நீராடி விட்டு சுத்தபத்தமாக ஏற்றலாம். அப்படி இல்லை மனசு கேட்கலை அப்படின்னா, ஏன்னா இதுக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன இப்படியெல்லாம் சொல்கிறீங்களே அப்படின்னு. பூஜை அறைக்குள்ளே போகக்கூடாது, அதில் விஞ்ஞானம் மெய்ஞானம் 2ம் கலந்துருக்கு. இப்போது இங்கே வெளியில் விளக்கு ஏற்றுவது என்பது பார்த்திங்கன்னா அது ஏற்றலாம். அப்படி உங்களுக்கு மனசு கேட்கலன்னா யாராவது வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்கள விட்டு விளக்கு ஏற்ற சொல்லுங்கள். இதில் இன்னும் சில செய்திகள் சொல்கிறேன். ஏன் வேப்பிலை, இந்த எலுமிச்சை பழம், விளக்கு, இது போன்ற மங்களகரமான பொருள்கள் நிலைவாசலில் வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில்
இல்லை இப்போ கூட சீதோஷ்ண நிலை திடீர்னு மாறும். இந்த ஆடி மாத காலத்தில் தட்சிணாயன காலம் இல்லையா, மழை பெஞ்சு அப்படியே போயிடும், ரொம்பவும் பெய்யாது. மழையின் தொடக்க காலம் இது. அப்போ என்ன ஆயிரும்னா, பொதுவாகவே என்ன சொல்லுவோம், மழை கொஞ்சம் பேஞ்சிட்டு போயிடுச்சுல்ல, அவ்வளோதான், இனி நமக்கு சூடு கிளம்பிடும், இல்லை நிறைய பூச்சி போட்டு வரும், நச்சுக்கிருமிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நச்சுக்கிருமிகள் எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்றதுக்காக அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு வீடு இந்த இடத்துல இருந்துச்சுன்னா இன்னொரு வீடு ரொம்ப தூரத்தில் இருக்கும். பொதுவாக வயக்காடு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நச்சுக்கிருமிகள் பூச்சி பொட்டெல்லாம் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்றதுக்காக மாலை வேளைகளில் விளக்கேற்றி அப்புறம் இந்த மாவிலை தோரணம் கட்டினாங்க. எலுமிச்சை பழமும் வாசலில் வச்சாங்க. இது அம்மனுக்கு உகந்ததாக மாறி போயிருக்கு. அம்மன் பார்த்திங்கன்னா மக்கள், அதாவது இந்த உலக மக்கள் எல்லாம் தன்னுடைய மக்களாக கருதி மக்கள் நன்மைக்காக, மக்களுக்கு எந்த சீதோஷ்ண நிலையில் என்ன தேவைப்படும், ஆரோக்கியமாக இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதையெல்லாம் தனக்காக ஏற்றுக்கொண்டு உலக மக்களுக்கு நன்மை செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. அம்மனுக்கு பிடித்த பொருள்களாக இன்றைக்கு அது நம்முடைய பூஜையிலையும் உணவிலும் சேர்த்துக்கிட்டு வர்றோம். அதனால தான் ஆடி மாதத்தில் கூழ் வார்க்கும்போது வேப்பிலை பக்கத்தில் வச்சுக்கிட்டு கூழ் வச்சுட்டு சமைச்ச பின்னாடி கடைசியில் வேப்பிலைகளை அந்த கூழில் போட்டு அம்மனுக்கு படைத்து விட்டு நாமும் உண்ணணும் அப்படின்றது இருக்குது. வேப்பிலை இந்த சீதோஷ்ண நிலையில் நம்ம ஒன்றாவது சாப்பிடணும். வாரத்துக்கு 1-2 இலைகள் சாப்பிட்டோன்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நச்சு பொருள்கள் எல்லாம் வெளியேறும். இந்த விஞ்ஞானம் மெய்ஞானம் பற்றி பேசணுன்னா நிறைய பேசலாம். விஞ்ஞானமும் மெய்ஞானமும் ஒன்று தான். ரொம்ப அற்புதமாக நம்ம பெரியவங்கெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. அது விஞ்ஞானம்னு சொல்ல தெரியாமல் சொல்லி வச்சுருக்காங்க. சரி, இந்த பதிவு உங்களுக்கு கட்டாயம் பயனுள்ள பதிவாக இருக்கும். இப்போ இதில் இன்னொரு முக்கியமானது, இந்த ஃபாரினில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் கேட்பாங்க, எங்களுக்கு இதெல்லாம் செய்யணுன்னு தான் ஆசை, ஆனால் அங்கெல்லாம் செய்தோம்னா நிலைவாசலில் வினோதமாக பார்க்குறாங்க, இல்லை எங்களுக்கு வேப்பிலை எல்லாம் கிடைக்க மாட்டேங்குது, மாயிலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க குறைந்தபட்சம் என்ன மலர் கிடைக்குதோ அதை வச்சுக்கிட்டு நிலைவாசலில் ஒரு விளக்கு ஏற்றி வைங்க. அது அகல் விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல, ஏற்றி வைங்க. நிலைவாசல் விளக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது நம்ம விஹா ஆன்லைனில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த உருளி, அந்த உருளிக்குள்ளே இருக்கக்கூடிய தீபம் எல்லாமே நம்ம விஹா ஆன்லைனில் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நிறைய புதிய பொருள்கள் இந்த ஆடியை முன்னிட்டு, இன்னும் இந்த ஆடியை தொடர்ந்து நிறைய பண்டிகை வர இருக்கு இல்லையா, அதுக்காக பூஜை பொருள்கள் எல்லாம் நிறைய சேர்த்துருக்கோம் நம்ம விஹா ஆன்லைனில். புதிதாக பார்க்கக்கூடியவர்கள் விஹா ஆன்லைன் நடு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன, இன்றைக்கி தான் இவங்க வீடியோவை நாங்கள் பார்க்குறோமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சொல்கிறேன். வீட்டுக்கு வெளியில் நின்று பேசுகிறேன்ல, 2 வீலர் மற்ற சத்தம் எல்லாம் கேட்கும் தான். இருந்தால் கூட நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்கலன்னா ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க. சரி, விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இது வரைக்கும் யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் போய் தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டு இருக்கின்ற விஹா ஆன்லைன் என்கின்ற ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியும் புரியலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்க்கான லிங்க்ஸ் எல்லாம் தரப்பட்டிருக்கு, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலை உரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா கடைக்கு வாங்க. அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் தரப்பட்டு இருக்குது. viha.online என்று நாங்கள் நடத்துகின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் மற்றும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் தரப்பட்டு இருக்குது. இன்னும் முக்கியமான தகவல்கள் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். எங்களுடைய விஹா கடை சென்னை ராஜா அண்ணாமலை உரத்தில் ஒரே ஒரு கடையாக தான் வச்சு நடத்திக்கிட்டு வர்றோம். அது சரியாக வரணும்னா நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் செய்யலாம். கூகுள் மேப்பில் போயிட்டு விஹா ஷாப் சென்னை அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அழகாக கூகுள் மேப் டைரக்ட் பண்ணிவிட்டு எங்கள் கடைக்கு உங்களை கொண்டு வந்து சேர்த்து விட்டுடும். எங்களுடைய விஹா ஷாப்க்கான கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாது. உங்களுடைய ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்க கடை தான் அப்படின்னு ஏதோ ஒரு விஹான்னு ஸ்பெல்லிங் மாற்றி வச்சுருந்தாங்கன்னா, அல்லது அவங்க கடையிலேருந்து தான் பொருள்கள் வாங்கிட்டு வந்து எங்கள் கடையில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. இது எதுக்காக திரும்ப திரும்ப ஒவ்வொரு பதிவிலேயும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னா, இது போன்ற போலித்தனமானவைகள் உருவாகிக்கிட்டு இருக்கும்போது அது என்னுடைய காதுக்கு செய்திகளாக வரும்போது அதையெல்லாம் தடுத்து நிறுத்திக்கிட்டு வரோம். சட்டப்படி நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு வர்றோம். இன்னொன்று, என்னுடைய பொருள்கள் நல்லா இருக்குன்னு இப்போ கொஞ்சம் பேசப்படுது. அதனால் நல்லா இருக்குன்னு வேற எங்கேயாவது வாங்கிக்கிட்டு அது நல்லா இல்லைன்னா என்ன, நீங்கள் திட்டக்கூடாது இல்லையா, நீங்களும் ஏமாறக்கூடாது இல்லையா, அதனால தான் இது திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிட்டு வரேன். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். எது போன்ற பதிவுகள் தேவைன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை படித்து பதிவுகளாக நான் தர்றேன். நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய்,
மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.